எங்கள் வாழ்க்கை சந்தோஷமானது, எங்களுக்கு குறை என்று எதுவும் இல்லையே. என்னோட அழகான முகத்தை வச்சுக்கிட்டு காலையில எழுந்திருக்கிறது தனி சந்தோஷம். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு? ஓ அதுவா, உன்னோட அண்ணனுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. என்னாச்சுடா அண்ணா? இல்ல அச்சோ, மறுபடியுமா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு மட்டும் ஏதாவது சொதப்புச்சு. என்னது இது? பெட்டு மேல வச்சிருந்த ஹனியை தானே நேத்து நைட்டு நான் சாப்பிட்டேன். வேற எதையும் சாப்பிடலையே. என்னாச்சு? ஒன்னும் புரியலையே. என்ன ஏன் பெட்டுக்கிட்டேயா? ஆனா அண்ணா, அந்த ஹனி எடுத்த 5 வருஷம் இருக்குமே. போச்சு போடா, என்னால நம்பவே முடியல. உன் பெட்டுக்கிட்ட இருந்து போய் எடுத்து சாப்பிட்ட பாரு. உன்கிட்ட இருந்து திருடினதுக்கு எனக்கு இது தேவைதான்டா. ஏய் டப்ளு, என்னோட வேலையை நீ தாண்டா பார்க்கணும். என்ன நிஜமாவா? நான் உடனே கிளம்ப போறேன். தேங்க்ஸ் ராணா. ஏண்டா இப்படி? மறுபடியுமா? அப்படின்னா அந்த முக்கியமான விஷயம் இதானா? உன் கூட சாப்பிடுறதா? ஆமா, பப்ளு வராதது கஷ்டமா இருக்கு. சரி, ஏய், இது பப்ளுவோட வயிறு பிரச்சனையை தீர்த்திடும். நிஜமாவா? நீ ரொம்ப நல்லவ. பேக் பண்ணி எல்லாம் வச்சிருக்க. இப்ப உடனே போய் அவன் கிட்ட கொடுத்துறேன், சரியா? பை பை. அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். ஏதாவது மிச்சம் வச்சுட்டானா என்ன? என்னாச்சு? என்ன சத்தம்? லாகர் வீக். வயிறு இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இவனை ஒரு வழி பண்ணிடுறேன். நீயா? லாகர் வீக், என்ன விட்டுடு, நான் போயிடுறேன். நான் காலையில பல்லு தைக்கலடா. காப்பாத்துங்க. நீயே எப்ப பாரு ஒன் டிராப்ல மாட்டிக்கிறடா வீக்கு. எவன்டா அது இந்த பெரிய பள்ளத்தை இங்க தோண்டி வச்சது? எவ்வளவு தைரியம் உனக்கு? பரவாயில்ல, என்கிட்ட இப்ப கையில கண்ணு இருக்கு. இப்போ நீ ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. ஓடுறா. திரும்பி இதுதான் எனக்கு வேணும். என்னதுடா இது? எனக்கு வேற பசிக்குது. இதை சாப்பிட்டு பார்ப்போம். திரும்பவும் நீ வந்து பாரு, உனக்கு இருக்குடா. தப்பிச்சிட்டேன். குள்ள கத்திரிக்காய் என்ன பிடிச்சிருவானா அவன்? நாங்களாம் யாரு? வயிறு காப்பாற்ற வேண்டிய நேரம். என்னது இது? இதோ வந்துட்டா. இப்போ நீ ஓட வேண்டிய நேரம்டா. அச்சச்சோ, அதை நான் அங்கேயே விட்டுட்டேன். இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. என்னோட அண்ணன் பாவம். நீ என்ன பண்ணி தொலைச்ச? என்னோட மருந்த நீ தொலைச்சிட்டியா? நான் மரத்தை காப்பாத்த போனேன். உன்னை யாரா காப்பாத்துவா? நான் ரொம்ப மோசம். நான் ரொம்ப மோசமான தம்பி. என் அண்ணனை காப்பாத்தணும். இல்ல இரு, அதை மறுபடியும் போய் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஆபத்தான விஷயம் தான். வேற வழி இல்லையே. அவங்க 2 பேரையும் எப்ப பாரு என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை கண்டிப்பா ஜூக்கு அனுப்பி வைக்கிறேன்டா. அதோ அங்க இருக்கு. இவன் எதுக்கு வந்துட்டு போறான்? புரிஞ்சு போச்சுடா. அவன் விட்டுட்டு போனதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கான்.
வாரன் வாரன், இதோ வந்துட்டேன். பப்ளு உனக்கு சரியாயிடுச்சா? நீ டப்ளுவ பாத்தியா? அவன் என்னமோ வீட்டுக்கே வரல. அவன் ஒரு சரியான கிறுக்கு. அவன் இன்னைக்கு பாதியிலே கிளம்பி போயிட்டானே. நாங்க 2 பேரும் பார்த்து ரொம்ப நேரமாச்சு. என்ன அப்பவே கிளம்பிட்டானா? அப்ப எங்க போயிருப்பான்? சரி, நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன். தேங்க்ஸ் வாரன். நானும் வரேன், கொஞ்சம் இரு. டப்ளு டப்ளு Hey, டப்ளு 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 தம்பி, இப்போ நீ என்ன கண்டுபிடிச்ச நடக்குது? வரன். இன்னும் இல்ல. அவன் எங்க போய் தொலைஞ்சான்? பப்ளு, வாரன், டப்ளூவை தேடுறீங்க? ஆமா, நீ அவனை பாத்தியா? நான் அவனை பார்த்தேன். அப்போ அவன் அழுதுகிட்டு இருந்தான். அப்புறம் விக் கிட்ட போறேன்ட்டு போயிட்டான். என்ன? அச்சச்சோ, இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. அப்ப அவன் விக் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, அப்படியா? அப்படின்னா நாம போய் அவனை காப்பாத்தணும். இரு பப்ளு, நானும் வரேன். என்ன நடக்க போதோ தெரியலையே. இந்நேரம் அவன் தூங்கியிருப்பான். எந்த பிரச்சனையும் இருக்காது. டப்ளு, நீ ரொம்ப அறிவாளி. நினைச்ச மாதிரியா வந்துட்டான். நீ ரெடியா இருந்துக்கோ. சூப்பர், அவன் நல்லா குரட்ட விடுறான். எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். என்ன நடக்குது இங்க? இல்ல, என்னத்தை சாப்பிட்டு தண்ணி தண்ணி வேணும். இன்னைக்கு நாலு சுத்தமா நல்லாவே இல்ல. அதோ அங்க இருக்கு. மாட்டியாடா நீ? ஹேண்ட்ஸ் அப். என்ன ஏமாத்திட்டு சுலபமா போயிடலாம் நினைச்சியாடா? விக்குன்னா யாரு? எப்படி பிளான் பண்ணி உன்னைய பிடிச்ச பாத்தியா? என்னோட மூக்கு யாராச்சும் காப்பாத்துங்க, தாக்க முடியலையே. அச்சோ, என் காலும் போச்சு. எல்லாம் போச்சு. எழுந்துரு விக், எழுந்துரு எழுந்துரு. மாட்டிக்கிட்டேனே. உன்னோடது அங்க இருக்கு. இதெல்லாம் விக்கோட வேலை, நான் இல்ல. அந்த பயம் இருக்கட்டும், ஒழுங்கா ஓடி போயிடு. நான் நீ கண்டுபிடிச்சிட்டேன். சொன்ன மாதிரியே நான் ஓடி போயிடுறேன். தயவு செய்து என்ன கீழே விட்டுரு. போ. அண்ணன் ரொம்பவே சந்தோஷப்பட போறான். டப்ளு டப்ளு, ஹே டப்ளு, உனக்கு ஒண்ணாகலையே. சரி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வீட்டுக்கு வந்தது இந்த மருந்தை திரும்ப எடுத்துட்டு வர. இந்தடா அண்ணா. இது எனக்கா? ஆனா டப்ளு, நாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். உள்ள என்ன நடந்துச்சு? அது ஒரு பெரிய கதை தெரியுமா? இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எஸ்கேப் ஆயிட்டேன். என்னாச்சு? டப்ளு, ஹே டப்ளு, பரவாயில்ல. உனக்கு தான் என் மேல எவ்வளவு பாசம். எப்படி ஒரு தம்பி கணிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்னன்னா அது ஒண்ணும் மருந்தெல்லாம் கிடையாது. என்ன? வாரன், அண்ணனோட வயிறு வலிக்கு இந்த மருந்தை குடுன்னு தானே சொன்னேன். ஏய், என்ன வாரன், நீ எப்படி பண்ணிட்டியே? சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி சரி, வாரன் கொடுக்கறத பார்க்காம விட்டுருவீங்களான்னு? இது வெறும் பூதான். இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். டேய் தம்பி, டப்ளு
டபுள் டபுள் எழுந்துடுறா. அடே யாராவது தூக்கி போட்டது இத? யாராவது? லெட்டரா? இது என்ன மரண்டா புதுசா இருக்கு? காலங்காத்தால யாரு கால் பண்றது? ஹலோ வேக், குட் மார்னிங் பாஸ். 1000 வருஷம் பழமையான மரம் உன் ஏரியாவுல இருக்கதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. அதை எனக்கு உடனே வெட்டி அனுப்பு. என்ன சொன்னீங்க? அது மரம், அது ஒரு யூ ட்ரீ. இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப பழமையான மரம். எனக்கு அது கண்டிப்பா வேணும். அவ்வளோ வயசான மரமா? அதை எதுக்காக நீங்க கேக்குறீங்க? அது கிடைச்சா நிறைய பணம் கிடைக்கும். அது உனக்கு தெரியுமா? ஒழுங்கா அந்த மரத்தை வெட்டி என் கையில கொடு. ஞாபகம் இருக்கட்டும், அந்த மரம் மொத்தமா எனக்கு வேணும். அதுக்கான எந்த டேமேஜும் இருக்க கூடாது. அதுல சின்ன கீறல் கூட விழக்கூடாது. என்ன விளையாடுறீங்களா பாஸ் நீங்க? இத மட்டும் நீ நல்லபடியா முடிச்சிட்ட, அதுக்கப்புறம் ஒரு ப்ரமோஷன் காத்திருக்கு. ஆனா பாஸ் ஒரு நிமிஷம், டேமேஜ் பண்ணாம மரத்தை வெட்டணுமா? அது எப்படிடா முடியும்? அப்படி வெட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒரு நிமிஷம், வேர் ஹவுஸ்ல இருக்கிற கிரேனை உபயோகப்படுத்த வேண்டியதுதான். அதை எப்படியாவது வெட்டி முடிச்சிடலாம். அப்படின்னா ப்ரமோஷனுக்கு ரெடி தான். டேய் அண்ணா, இந்த ட்ரக்ல என்னடா வித்தியாசமா ஒரு ஊக்கு தொங்குது? என்னமாடா உனக்கு புரியல? அது மரத்தை எடுத்துட்டு போவதா? அது அது இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இதோ இங்க இருக்கு. அடடா, நீ எனக்கு கிடைச்சிட்ட. இதுல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரியலையே. ஆனா இதுக்கு இவ்வளவு விலை மதிப்புன்னா இந்த இடத்துல மரம் வெட்டக்கூடாதா? அடடா, நான் எங்க வெட்ட போறேன்? நான் இதை எடுத்துக்கிட்டு போக போறேன். ஆனா என்ன விஷயம்னா, இந்த மரத்தை நாமளே வெளியில வித்துட்டோம்னா அம்புட்டு காசையும் நாமளே ஆட்டையை போட்டு போடலாமே. அந்த பொக்க பாசுக்கு எப்படி தெரிய போகுது? சூப்பரா, இந்த மரத்தை அவன் கண்டே பிடிக்கலன்னு சொல்லிடலாம். எவுக்கு நீ அறிவாளி தான்டா. நான் இப்போ பணக்காரனாக போறேன். முதல்ல வழியை சரி பண்ணணும். இப்ப சமத்து புள்ளையா என்கிட்ட வந்துரு. மரத்தை எல்லாம் நாம அசால்ட்டா தூக்குவோம்ல. தூக்கிட்டோம்ல. அவன் அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டான். டே அண்ணா, இந்த மாதிரி மரத்தை நீங்க பார்த்துருக்கியா என்ன? அது என்ன மரம்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு பழம் இருக்கு பாரு. ஹே டபுள், நீ எப்ப பாரு சாப்பிடறதுலயே இருக்க. அங்க கொஞ்சம் பாரு. இல்ல இல்ல, மரத்தை பார்க்க புதுசா இருக்கேன்னு கேட்டேன். அது நீ சரியா தாண்டா சொல்ற. நானும் இந்த மரத்தை பார்த்ததில்ல. வித்தியாசமானதா இருக்கும். நிஜமாவா? அப்புறம் லாகர் விக்க அதை எடுக்க விடவே கூடாது. சரியா சொன்ன. அவனை தடுக்கலாமா? வாட தம்பி. ஓகே. என்னோட வேலை முடிஞ்சுது. இந்த குண்டையை துரத்திட்டு வராங்க. லாகர் விக், வண்டியை நிறுத்து. என் ட்ரக்கை விட்டு வெளியே போடா. உன்னால முடியலன்னா நான் உதவி செய்யட்டுமாடா? விட மாட்டேன். வண்டியை ஒழுங்கா இப்பவே நிறுத்திடுறா. நிறுத்திட்டா போச்சு. டாடா பாய் பாய். உன்னை சும்மா விட மாட்டா வேக். ஹோய் டபுள். ஹே டபுள், உனக்கு ஒன்னும் ஆகலையே. டே அண்ணா, எனக்கு ஒரு பழம் கிடைச்சது. நான் கோடீஸ்வரனாக போறேன்.
ஹலோ விக், நான் இந்த மரத்தை வெட்டியே இல்லையா? என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மரம் நம்ம கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியமானது. நாம திரும்பவும் ஃபார்முக்கு வரதுக்கு இந்த மரம் தான் ஒரே வழி. ஹலோ பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லையே. ஒண்ணுமே கேட்கலையா பாஸ்? ஹலோ லைன்லயா இருக்கீங்க பாஸ்? விக், பெருசா வந்துட்டா என்னைய மிரட்டுறதுக்கு. இன்னையில இருந்து இந்த விக்கு எனக்காக மட்டும் தான்டா பிசினஸ் பண்ண போறான். ஒரு நிமிஷம், இந்த மரம் நிஜமாவே ஒர்த்து தானா? அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோமோ? ஒன்னும் புரியலையே. சரி, கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். இந்த மரத்தை வித்தோம்னா என்னது, இந்த இன்ஜின் உடஞ்சு போச்சா? எவ்வளவு சீக்கிரம் நான் இதை சரி பண்றேனோ அவ்வளவு சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவேன். அவன் ஓடிட்டானோ? சத்தம் போடாதடா, அவன் இங்கதான் இருக்கான். வாடா, என் பின்னாடியே வா. நல்ல வேலை முடிஞ்சுதுடா. என்னடா நடக்குது இங்க? என்னால மூச்சே விட முடியலையே. என்ன ஆச்சு? இங்க இருந்த மரம் எங்க? எங்கடா போச்சு அது? அடே நீங்களாடா? எப்ப பாரு என்னையே தொலை பண்றீங்கடா நீங்க. உங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்ன தாண்டா பிரச்சனை? அண்ணாவை நம்மள போத்துட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, விடுறா தம்பி. அடே, நான் ஒரு பயங்கரமான வில்லங்கிறத நீங்க மறந்துட்டீங்களாடா? அடே, உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. லோகத்துக்கு வரோம். சீக்கிரம் வாடா. என்னைய விட வேகமா போயிடுவீங்களாடா? இது என்னோட சுதந்திரத்துக்கான போராட்டம்டா. ஹே டப்ளு, நல்லா எரிக்க பிடிச்சுக்கடா. என்னால முடியலடா அண்ணா. அங்க போறடா. பாத்து, இது ரொம்ப மோசமான கனவு. இப்ப பாருங்கடா, இன்னமும் ஜாலியா இருக்கும். காப்பாத்துடா அண்ணா. இறக்கி பிடிச்சுக்கடா தம்பி. அச்சச்சோ. ஒரு வழியா பிரச்சனை இதோட முடிஞ்சிடுச்சு. என்னடா ஆச்சு? உடஞ்சு போச்சே. என்னடா ஆச்சு? என்னடா இது பறக்குது? இங்க இருந்து எப்படியாச்சும் கீழே இறங்கி ஆகணுமே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. வண்டியில இப்ப கேஸ் ஊத்திட்டு போச்சே. உனக்கு தேவைதான். டப்ளு, வாடா, நாம போய் அந்த மரத்தை நட்டு வச்சுட்டு வரலாம். சரி. அந்த கரடிகளோட இம்சம் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு எப்பயோ பணக்காரனா இருப்பேன். ஹலோ மரம் என்னாச்சு? இந்நேரம் எனக்கு அந்த மரத்தை கொடுத்துருக்கணும். ஓஹோ, நீங்களா பாசு? அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுடா. நான் இந்த ஒட்டுமொத்த காடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். ஆனா அந்த மரத்தை எங்கேயுமே காண பாசு. நிஜமாதான். அப்படின்னா உனக்கு கண்ணே தெரியலன்னு அர்த்தம். நான் உனக்கு மரத்தோட போட்டோவே அனுப்பி வச்சேன். ஆனா நீ பொய் சொல்ற. ஒழுங்கா கண்டுபிடி. ஆனா பாசு, நான் மரத்தை வெட்டுறவன். எனக்கு மரத்தை வெட்டுறதுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாராச்சும் அனுப்பி வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆமா, இது என்னமோ நல்ல ஐடியாவா இருக்கு.
உன்னோட இடத்துல நான் வேற யாரையாவது போடலாம்னு யோசிக்கிறேன். இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன். என்ன விளையாடுறீங்களா நீங்க? பாஸ் இங்க பாருங்க பாஸ். மறுபடியும் என்னோட வேலை போச்சா? எல்லாமே அந்த குண்டன்களால வந்ததுதான்.